இனிமேல் திமுக ஆட்சிக்கு வரைக்கும் வீடே கட்ட முடியாது. வீடு வேணா கட்டலாம், கனவுல கட்டலாம், நிஜமா கட்ட முடியாது. நான் மைண்ட்ஸ்ல ஒரு மந்திரி போட்டுருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கு கூச்சமா இருக்குது. சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் நடக்காத துறையே இல்லை. திமுக கொள்கையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சொல்லக்கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவ்விக்கிட்டு போகும் பாரு, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. இன்னும் இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்பதாக தகவல். அங்க ஒரு 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார். புதுக்கோட்டை மாவட்டம் அதிமுக கோட்டை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள், முதலமைச்சர் அனைவரும் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். அந்த கனவு பகல் கனவாகத்தான் இருக்கும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைக்கின்ற தேர்தலாக இருக்கும். இன்றைய தினம் இந்த புதுக்கோட்டையில் நடைபெறுகின்ற இந்த எழுச்சி பயணமே தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இன்றைக்கு புதுக்கோட்டை இந்த நகரம் மாநகராட்சி ஆக்கியிருக்கிறாங்க. அதுல நாங்கள் எந்த கருத்து மறுபடியும் இல்லை. அதே நேரத்தில் புதுக்கோட்டை ஒட்டியுள்ள பல்வேறு ஊராட்சிகள், சுமார் 11 ஊராட்சிகள் இந்த நகராட்சியோட இணைச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த நகராட்சியோட இணைக்கின்ற பொழுது அதுக்கு வீட்டு வரி உயர்த்துவாங்க, அப்புறம் குடிநீர் வரி உயர்த்துவாங்க. இப்படி எல்லாம் ஒரு வீடு கட்டுறதா கூட எங்க அனுமதி வாங்க வேணும், பெரிய கடினம். 100 நாள் வேலை திட்டம் போச்சு. 100 நாள் வேலை திட்டம் நம்முடைய தாய்மார்களுக்கு போச்சு. மாநகராட்சியோட இந்த ஊராட்சிகள் இணைத்த காரணத்தினால அவளுக்கு கிடைக்கப்படுகின்ற பயன் முற்றிலும் இழந்து விட்டார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? என்ன உங்களுக்கு அவசியம்? மாநகராட்சி ஆக்குகிறாங்க, வேண்டாங்களே. மாநகராட்சி ஏற்கனவே நகராட்சி, மாநகராட்சி தர உயர்த்துங்கள். இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் 100 வேளை வேலை திட்டத்தை பயன்படுத்தி அவர் வாழ்க்கையை அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பாதிக்கின்ற அளவிற்கு 11 ஊராட்சிகளை மாநகராட்சியோடு இணைப்பதற்கு மக்களை வாட்டி வைக்கின்ற அரசு தேவையா? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் வறட்சியான பகுதி. இந்த வறட்சியான பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், பொதுமக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக 14,400 கோடி அந்த திட்டத்தை கொண்டாந்தோம், அறிவிச்சோம். முதற்கட்டமா 700 கோடி கொடுத்து நானே நேரில் வந்து உங்களுடைய பகுதிக்கு வந்து அந்த காவிரி குண்டாறு திட்டத்தை துவக்கி வைத்தேன். இந்த திட்டம் நிறைவேறப்பட்டிருந்தால் நம்ம கண்வாய்கள்லாம் நீர் நிரம்பி நிலத்து நீர் உயர்ந்து வேளாண்மைக்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும், குடிப்பதற்கு தேவையான நீர் கிடைச்சிருக்கும், குடிநீர் பிரச்சனை இருந்திருக்காது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை முடக்கிய அரசு தேவையா? இன்றைக்கு அந்த திட்டம் மட்டும் பயன் வந்திருந்தா இந்த பூமி பொன் விளைகின்ற பூமியா மாறி இருக்கும். மஞ்சள், வாழை, கரும்பு என்று பணப்பயிர்கள் பயிரிட்டிருப்பாங்க, விவசாயி பிழைத்திருப்பாங்க, விவசாயிக்கு தேவையான தொழில் கிடைச்சிருக்கும். எல்லாமே இந்த ஆட்சியில் போய்விட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்கள் மூலமாக மலரும். இந்த திட்டம் தொடரும். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு கிராமப்புற மக்கள், இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் குடிநீர் வழங்குவதற்காக 2306 கிராம குடியிருப்புகளுக்கு சுமார் 574 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சு நானே நேரடியாக இந்த புதுக்கோட்டை நகருக்கு வந்து பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு திட்டத்தை துவக்கி வைத்து குடிநீர் கொடுத்தது அதிமுக ஆட்சி.
நிலையான பாதுகாக்கப்பட்ட தண்ணீரை கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. இன்றைய தினம் மாநகரத்தில் காலையில் ஒரு ஆலோசனை கூட்டம் இங்க இருக்கிற நகர மக்கள் தெரிவிச்சாங்க. 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2 நாளைக்கு ஒரு முறை குடி தண்ணீர் வந்துகிட்டு இருந்த நிலை மாறி இன்றைக்கு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த புதுக்கோட்டை நகரத்தில் வசிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் குடி தண்ணீர் வருவதாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. எந்த ஆட்சி நல்ல ஆட்சி, எந்த ஆட்சி மக்களுக்கு நன்மை செய்யுது அப்படின்னு சிந்திச்சு எண்ணி அடுத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை தாருங்கள். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது வேளாண்மை கல்லூரி கொடுத்தாங்க, அதோட ஐடி கல்லூரி கொடுத்தாங்க, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தாங்க. இப்படி நிறைய கல்லூரியை இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுத்து, இந்த புதுக்கோட்டை மக்களுக்கு கொடுத்து கல்வியை உயர்த்தி பிடிச்சாங்க. ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தாங்க அம்மா. அம்மா வழியில் வந்த அம்மாவுடைய அரசு இந்த புதுக்கோட்டையில் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்க விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து திறந்தோம். இன்றைக்கு தனியார் மருத்துவமனையில் எப்படி அறுவை சிகிச்சை மேற்கொள்றாங்களோ அதே போல தரமான மருத்துவ சிகிச்சையை இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அண்ணா திமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம். அது மட்டுமல்ல, அறிவிச்சார் திரு டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். கேட்டார், இங்கே பல் மருத்துவக் கல்லூரி வேணும் கேட்டார். அதையும் நான் கொடுத்தோம், பல் மருத்துவக். ஆக இந்த புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கல்வியில சிறந்து விளங்குகிறது, தன்னிறைவை பெற்று விட்டது. இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி மருத்துவமனை, வேளாண்மை கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி அதிகமான கல்லூரியை திறந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல ராணியார் மகப்பேறு மருத்துவமனை 20 கோடியில கொடுத்திருக்கிறோம். பிரம்மாண்டமான மகப்பேறு மருத்துவமனை இன்னைக்கு ராணியார் கொடுத்திருக்கிறோம். இப்படி புதுக்கோட்டையில் வசிக்கின்ற புதுக்கோட்டை மாவட்ட மக்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இங்க 2 அமைச்சர் இருக்கிறாங்க, 2 அமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் இங்கிருந்து ஓடினவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஏதாவது அங்க போய் பேசிட்டு இருக்காரு. இந்த சொல்லக்கூடாது, சொல்லித்தான் ஆக வேண்டும், வேற வழி இல்லை. இப்போ உழைக்கிற நாய்க்கு பிஸ்கட் போட்டா கவ்விக்கிட்டு போகும் பாரு, அப்படி சில பேர் இருக்கிறாங்க. என்ன பண்ண அப்படி சில பேர் எவ்வளவு மட்ட ரகம். ஏங்க இங்கே வந்திருக்கின்றவர்கள் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்றால் அவன் உடம்பிலே ஓடுகின்றது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனித ரத்தம். நான் 52 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களால் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கின்றேன். இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடையாளம் காணப்பட்டவர் இங்கே இருக்கின்ற அமைச்சர் ஒருவர், இங்க இருக்கின்ற தொண்டன். இரவென்று பகல் என்று பாராமல் சொந்த வேலைகளை விட்டு ரத்தத்தை வியர்வையா சிந்தி உழைத்து அவருக்கு எம்எல்ஏ என்ற அடையாளத்தை கொடுத்தாங்க. அமைச்சர் என்ற அடையாளத்தை கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அடையாளத்தை வச்சு தானே நீங்க மாற்று கட்சிக்கு போய் சொந்த கட்சி ஏற்கனவே இருந்த கட்சி விமர்சனம் செய்கிற மிகப்பெரிய அயோக்கியத்தனம் அல்லவா, நன்றி கெட்ட செயல் அல்லவா? உனக்கு எப்படி அடையாளம் காட்டப்பட்டார்? அண்ணா திமுக என்ற கட்சி இருக்கின்றதால நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, நீங்க அமைச்சர் ஆனீங்க. இன்னைக்கு கூட என்னை பற்றி பேசுகிறார். நீ பேசுறதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல மனிதர் பேசுனா கேட்கலாம். மனிதனா பிறந்தா சூடு சொரண வேணும். எதுவுமே இல்லாத பேசுறது, எதுவுமே இல்லாத பேசுறதை பத்தி கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோடான கோடி தொண்டல் இருக்கிறார் என்று சொன்னால் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா, அவளுக்கு எதுவுமே இல்லை, தொண்டன் என்ற அந்தஸ்து மட்டும்தான் இருக்குது. இன்னைக்கும் அவன் இந்த இயக்கத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றான்.
அவன்தான் மனிதன், அவன்தான் உண்மையான மனிதன். இன்னைக்கு மனிதனாக பிறந்தால் மட்டும் போதாது, அதற்கு உண்டான தகுதியை பெற வேண்டும். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு இருக்குது. இங்க இருந்து வெளியே போன மனிதனுக்கு மனிதன் என்ற தகுதியை இழந்தவர். இன்றைக்கு இந்த பகுதி மட்டுமல்ல, கஜா புயல் வந்தது. இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல பகுதி புரட்டி போட்டுவிட்டு போய்விட்டது. கஜா புயல் எந்த வேகத்தில் அடித்ததோ அதே வேகத்தில் நிவாரண பணிகளை மேற்கொண்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாம நாங்க அதை நிவாரணத்தை மேற்கொண்டோம். இதுதான் அதிமுக அரசாங்கம். கடுமையான வறட்சி இல்லாம பார்த்துக்கிட்டோம், குடி பிரச்சனை இல்லாம பார்த்துக்கிட்டோம், மக்கள் துன்பப்படாம பார்த்துக்கிட்டோம். அதுக்கு பிறகு புயல், வெள்ளம், விவசாயிகளுக்கு தேவையான உதவிகள், தென்னை மரம் வெடிந்து விழுந்து விட்டது புயலால். அதுக்கு நிவாரணம் 600, அதை வெட்டி வெளியில் ஏற்றுவதற்கு 500 ரூபாய், 1100. ஒரு ஹெக்டேர் நிலம் 175 தென்னை மரம் இருந்தா 1,92,500 அந்த விவசாயிகளுக்கு வழங்கணும். மறு சாகுபடி, மீண்டும் அந்த விவசாயி பணியை துவங்க வேணும். தென்னம் பயிர்களை நட வேண்டும், தென்னை மரங்களை நட வேண்டும், தென்னை கன்றுகளை நட வேண்டும். அதற்கு 72,100 ரூபாய் நாம் கொடுத்தோம். இப்படி விவசாயிகளை வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்படி ஏதாவது இந்த மக்களுக்கு செய்திருக்கீங்களா? இன்றைக்கு வேளாண் பணி சிறந்தால்தான் உணவு பஞ்சம் வராது. இன்றைக்கு அனைவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும், விலை கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால உணவு உற்பத்தி அதிகமாக பெருக்கிய காரணத்தினால விலை கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இன்னைக்கு என்ன திமுக ஆட்சியில் அரிசி விலை உயர்ந்து போச்சு, 20 ரூபா ஒரு போச்சு சாப்பாட்டு அரிசி. கடல் எண்ணெய் விலை உயர்ந்து போய்விட்டது, பருப்பு விலை உயர்ந்து போட்டு, எல்லா உணவுப் பொருட்களும் விலை உயர்ந்து விட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா சொல்லுங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. அந்த 525 அறிவிப்புகளை இந்த பெண்கள் இங்க இருக்காங்க. 100 நாள் வேலை திட்டம் 180 நாளாக உயர்த்துன்னு சொன்னாங்க. உயர்த்துறாங்களாமா? இல்ல இல்ல, இப்ப 50 நாளா குறைச்சிட்டாங்க. குறைச்சது மட்டும் இல்ல, இந்த மாநகராட்சியோட 16 ஊராட்சி சேர்த்து வேலையே இல்லாம பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலையும் இனி இந்த ஆட்சியில் போய்விட்டது. மாநகராட்சியோட அந்த ஊராட்சிகளை சேர்ப்பதின் விளைவு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு மூடுவிழா கண்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம். மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல இளைஞர்களுக்கு வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து பண்ணாங்களா? மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? பெட்ரோல் டீசலுக்கு 4 ரூபாய் குறைப்புன்னு சொன்னாங்க, பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைக்குன்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? ஏன்னா டீசல் தான் நாம எல்லாமே இன்னைக்கு டிராக்டர் டீசல் தான் இயங்குது. அதே போல மீனவர்கள் அந்த போட்டுக்கு டீசல் தான் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு மீனவர்களோட சந்திக்கின்ற போது சொன்னாங்க, கஜா புயலில் மீனவர்கள் பாதிக்கப்பட்டுகின்ற போது படகு சேதம், அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம். வலைகள் சேதம், வலைகள் வாங்கி கொடுத்தோம். நிவாரண உதவி வாங்கி கொடுத்தோம். இப்படி எல்லா வசதியும் செய்து கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். நகரத்திலிருந்து கிராமம் வரை நிறைய திட்டத்தை கொண்டாந்தோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை நகரத்தில் துணைக்கோள் நகரம் உருவாக்கி கொடுத்தோம். துணைக்கோள் நகரம், இந்த நகரம் மேலும் வளர்ச்சி அடைய இந்த பகுதி மக்கள் வளமோடு செழிப்போடு வாழ வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தையும் நாங்க தான் கொண்டாந்தோம். இன்னைக்கு புதுக்கோட்டை நகரம் தண்ணீரை பெற்றுக்கிட்டு சொன்னா அது அதிமுக ஆட்சி தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம திரு ஸ்டாலின் அடிக்கடி பேசுறார். நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலமா இருந்தது. 2011 2021 ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு எதுவுமே செய்யலையாம். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் செஞ்சதுதான். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு நேரம் மக்கள் இட்டுனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் என்னென்ன திட்டத்தை கொண்டு வந்தோம், அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றார், இந்த மாவட்டம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, இந்த புதுக்கோட்டை நகரம் எந்த அளவுக்கு மக்கள் பயன்பெற்ற திட்டத்தை எடுத்து கூறினேன். சொல்லல சொல்லுங்க. உங்களுக்காக தாங்க செஞ்சது. திமுக செஞ்சாங்களா? இல்ல.
இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தோம். அம்மா இருக்கும்போது 6, 11 இருந்து 2011 2021 வரைக்கும் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இங்க 2 மந்திரி இருக்கிறீங்களா? புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி உங்களால் கொண்டாட முடியுதா? தமிழ்நாடு முழுவதும் முடியாது. அதுக்கு தில்லு திராணி தெம்பு வேணும், திறமை வேணும். பண்ணு இல்லாதவங்க தான் இன்னைக்கு ஆட்சி செய்யறாங்க. அது மட்டும் இல்ல, 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 7 சட்ட கல்லூரி. கொரோனா காலம் 1 வருட காலமா இன்னைக்கு யாருக்கும் வேலை இல்லை. அப்ப கூட விலைவாசி ஏறல, கஜா புயல் விலைவாசி ஏறல, வறட்சி விலைவாசி ஏறல, விலை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தோம். அதே போல கொரோனா காலம் 12 மாதம் எல்லா குடும்பத்தைக்கும் விலையில்லா சர்க்கரை, அரிசி, பருப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு தங்களுடைய கல்வி வீணாக்கப்பட்டு விட்டது. மன உளைச்சல் இருந்தாங்க, மன வேதையில் இருந்தாங்க. அதுக்கு ஏதாவது அரசு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆல் பாஸ் போட்டோம். ஆல் பாஸ். ஆக மாணவருடைய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய கஷ்டத்தையும் புரிந்தோம், விவசாய தொழிலாளியுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சு ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அது மட்டும் இல்ல, இன்றைக்கு இந்த நகரம், புதுக்கோட்டை நகரம், இன்றைக்கு ஏதாவது புதுசா வீடு கட்ட வேணும்னா, கடை கட்ட வேணும்னா அந்த கட்டணம் 100% உயர்த்திட்டாங்க. 100% அந்த பிளான் கட்டணம் உயர்த்திட்டாங்க. அது மட்டும் இல்ல, கிராமத்தில் வீடு கட்டுறதா இருந்தா ஏதாவது அனுமதி வாங்காத கட்டி இருந்தீங்களா, அங்க இருக்கிற கிராம அதிகாரியை போய் உங்களுக்கு சீல் வைக்கலாம். நேற்று அறிவிச்சுட்டாங்க திமுக அரசாணை. நேற்றைய தினம் கிராம தோட்டத்தில் ஏதாவது வீடு கட்டி இருந்தீங்களா, அனுமதி வாங்கலீங்கன்னா சீல் வைக்கிறாங்க. இது ஒரு அரசாங்கமா? அவன் தோட்டத்தில் வீடு கட்டுறாங்க, நீ கட்டின பிறகு அது ஏதாவது வரி போடுங்க. அப்படித்தானே இருந்துகிட்டு இருக்குது, காலகாலமா அப்படித்தான் இருக்குது. காங்கிரஸ் ஆட்சியும் சரி, திமுக ஆட்சியும் சரி, அண்ணா திமுக ஆட்சியும் சரி, எல்லா ஆட்சி காலத்திலும் அங்க இருக்கிற கிராம பகுதியிலே தங்களுடைய தோட்டங்களில வீடு கட்டினா வரி போடுவாங்க, வரி கட்டுவாங்க. இதுதான் நடக்கிறது. வீட்டு வரி போட்டா வீட்டு வரி கட்டுவாங்க. சரி, அப்படியே இப்படி ஒரு அரசாணை வெளியிடுவதற்கு முன்பாகவே நீங்க ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். இனிமேல் கிராமப்புறத்தில் உங்க தோட்ட பகுதியில் சொந்த இடத்துல வீடு கட்டுறதா இருந்தா முன்கூட்டியே அனுமதி வாங்குங்க, அனுமதி வாங்காத கட்டாதீங்க. அப்படியே ஒரு காலக்கெடு, ஒரு 6 மாசம் 1 வருஷம் நிரலைங்க. அதுக்கு முந்தி உடனடியாக இப்படி போட்டா எப்படி தெரியும்? விவசாயிகள் பல பேர் படிக்காதவங்க வீடு கட்டிட்டாங்க. இப்ப போய் வீட்டுக்கு சீல் வைக்கணும்னா அந்த விவசாயி என்ன செய்வான்? இன்னைக்கு விவசாயம் பண்றதே பெரிய கடினம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கஷ்டப்பட்டு இரவென்றும் பகலென்றும் பாராம சிறிது சிறிதா சேமித்து வச்சு வீடு கட்டினா அந்த வீட்டுக்கு ஆப்பு வச்சுட்டான் திமுக. இது நியாயமா? ஆக யாரையும் பிழைக்க விட மாட்டாங்க இந்த ஆட்சியில. கிராமத்திலிருந்து நகர வரை இந்த ஆட்சி இருக்க வரைக்கும் மக்களை நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நகர பகுதி கிராமம் வரைக்குமே இன்றைக்கு வரி போட்டாங்க. இன்றைக்கு இந்த கடைக்கு அதிமுக ஆட்சியில் 1000 ரூபாய் வரியா இருந்தா இப்ப 150% உயர்த்தி 2500 ரூபாய் வரி கட்ட வேணும். அது மாதிரி வீட்டுக்கு, நகரப்புறத்தில் இருக்கிற வீட்டுக்கு, பேரூராட்சியில் இருக்கிற வீட்டுக்கு நீங்க 1000 ரூபாய் முதல் கட்டிட்டு இருந்தீங்களா, இப்ப 2000 ரூபாய் கட்ட வேணும். 100% உயர்த்திட்டாங்க. கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை. அது எப்படித்தான் கரண்ட் பில் போடுறாங்கன்னு யாருக்கும் தெரியல. இஷ்டத்துக்கு கரண்ட் பில் போடுறான். அது என்ன கணக்கு வச்சு போடுறாங்கன்னே நாங்க கண்டுபிடிக்க முடியல, எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியல. என் வீட்டுக்கு 4500 ரூபாய் 8000 5000 ரூபாய் வந்துட்டு இருந்தது, இப்போ 12500 ரூபாய் வருது. நான் அதிகாரி கேட்டேன், அது எதோ சொல்றாங்க. ஆக இப்படி மக்களை குழப்பி மக்களிடத்திலிருந்து சுரண்டுகின்ற ஆட்சி தேவையா? இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு 52% கரண்ட் பில் உயர்த்தினாங்க. வருஷம் 5% கரண்ட் பில் உயர்த்துன்னு சொல்லி 3 வருஷமா 15% உயர்த்தி இப்ப 67% இன்னைக்கு மின் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. பீக்கவர், இந்த கடையில பீக்கவர்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க. அப்ப கூடுதலான அந்த மின் கட்டணத்தை வசூல் பண்றாங்க. அதோட
இன்றைக்கு மின்கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. எப்படி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தொழில் புரிகிறவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். அதனால புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அம்மா இருக்கின்ற பொழுது முதல்ல 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். கிட்டத்தட்ட 98 தொழில் தமிழகத்தில் துவங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதனால பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினேன். அப்போ 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று அறிவிப்பு கொடுத்து நடத்தினாங்க. இதுவரைக்கும் எத்தனை தொழில் வந்தது, எவ்வளவு முதலீட்டு ஈர்த்தாங்க, அதனால எவ்வளவு வேலை வாய்ப்பு வரும், இதையெல்லாம் கேட்டா எதுவுமே பதில் இல்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? அதுக்கு மேல எல்லா இன்றைக்கு ஊழல் நடக்காத துறையே இல்லை. திமுக கொள்கையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான். இப்பதான் ஒரு மந்திரி போட்டிருக்கிறாங்க, நான் மைண்ட்ஸ்ல ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டா வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரி எல்லாம் பயன்படுத்துறாங்க, நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இங்கிருந்து அண்ணா திமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்களை திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. வேற எந்த பணியும் செயல்படுத்த மாதிரி தெரியல. சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு ஜல்லி கட்டுமான பொருட்கள் விலை என்ன? அதிமுக ஆட்சியில் எம்சாண்ட் 3000 வித்தது, இப்போ 5500 ரூபாய் ஒரு யூனிட். அதே போல ஒரு யூனிட் ஜல்லி 2000 ரூபாய்க்கு வித்தது, இப்போ 4500 ரூபாய்க்கு விற்குது. அதே போல ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு வித்தது அதிமுக ஆட்சியில், இன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அதிமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. சிமெண்ட் அதிமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240, இன்னைக்கு 340. இன்னைக்கு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்கிறவர்களாம் வீடு கட்டணும்னா அங்கங்க இருக்கின்ற ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி பகுதியில் அம்மா சிமெண்ட் 190 ரூபாய்க்கு வழங்கணும். இதனால ஏழை எளியோர் நடுத்தர மக்கள் வீடு கட்டிட்டு இருந்தாங்க. இனிமேல் திமுக ஆட்சி இருக்க வரைக்கும் வீடே கட்ட முடியாது. வீடு வேணா கட்டலாம், கனவுல கட்டலாம், நிஜமா கட்ட முடியாது. அதுபோல தமிழ்நாட்டில் சுமார் 6000 மதுக்கடைகள் இருக்குது. 6000 மதுக்கடைகள். இந்த 6000 மதுக்கடையில் ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்கிறாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமா விலை வச்சு விற்பதாக தகவல். அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த 10 ரூபா அதிகமா கொடுத்து இந்த டாஸ்மாக் கடையில் வாங்குறதுனால 15 கோடி ரூபாய் இன்றைக்கு மக்களுடைய பணம் மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. யாரு? செந்தில் பாலாஜி இங்கே சவுண்டு கொடுக்குறாங்க. அங்க ஒரு 10 ரூபா பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் இந்த திட்டத்தையே துவக்கி வச்சார். ஏன்னா அண்ணா திமுக யார் யார் போறாங்களோ அவரெல்லாம் இப்படிப்பட்ட வேலைக்கு பயன்படுத்துறாங்க. திமுக கட்சிக்காரர் திமுக மேலிடம் பயன்படுத்துது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடினா மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி. அப்படின்னா 4 வருஷத்துல இந்த 10 ரூபா வசூல் பண்ணுவதுக்கு கிட்டத்தட்ட 22,000 கோடிக்கு பக்கமா வந்துட்டு. இப்படி கொள்ளையடிக்கிற அரசாங்கம் தேவையா சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, எனக்கு திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அடியோட சீர்கெட்டு போச்சு. நல்ல நேர்மையான அதிகாரி திமுக காரனுக்கு பிடிக்காது, இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்காது. அதனால அவர் சில பேர் ராஜினாமா. நேற்று கூட திருச்சியில் ஒருத்தர் தனக்கு மன உளைச்சல் இருக்குதுன்னு ஒரு டிஎஸ்பி ராஜினாமா பண்ணிட்டார். இன்னொருத்தர் அந்த டிஎஸ்பி நேர்மையான அதிகாரி, அவர் ஜீப்பை பறிச்சிட்டாங்க. இங்கிருந்து போன மந்திரி தான் அதுக்கு காரணங்கிறாங்க, முழுமையா தெரியல. அந்த நேர்மையான அதிகாரி அவருடைய வாகனத்தை
இவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால அவர் நடந்தே அலுவலகத்துக்கு போனார். அது கூட பொறுக்க முடியாத அவருக்கு மேல விசாரணை வச்சு இன்றைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா யார் மக்களை பாதுகாப்பது? நேர்மையான அதிகாரி இருந்தால் தானே மக்களை பாதுகாக்க முடியும். இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்லை. அப்படிப்பட்ட நிலைமை தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி தொலைக்காட்சி எல்லாம் பார்த்தேன். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் பிடிச்சி 2 பேர் மூக்கு மேலே குத்துன்னு குத்துறான். எங்க சப் இன்ஸ்பெக்டருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யாரு காப்பாத்துறது? இனிமேல் நாம தான் காப்பாத்திக்கணும். நாம தான் இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு பாதுகாப்பு மக்களே. அப்புறம் இன்னைக்கு இந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் முதியோர் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பிளான் போட்டு அங்க இருக்கிறவங்க போய் அங்க வீட்டில் இருக்கிற பொருள்லாம் கொள்ளையடிச்சிட்டு அவர்களையும் கொலை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இப்போ அண்மை காலமாக அது ஒரு ஃபேஷன் நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஆட்சியில் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதோட வெக்க கேடு சொல்லுவதற்கு கூச்சமாக இருக்குது. சிறுமி முதல் முதியோர் வரை விட்டு வைக்கிறதே இல்லை. ஒரு கேவலமான ஆட்சி. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பள்ளிக்கு சிறுமி அனுப்புனா அங்கே எல்லா ஆசிரியரும் நான் குறை சொல்லலை. ஏன்னா நல்ல ஆசிரியர்கள். இன்றைக்கு நாட்டுக்கு ஆசிரியர் வேணும். எப்படி நம்ம போய் கடவுளை கும்பிடுறோமோ அது மாதிரி கடவுளாக இருப்பது ஆசிரியர் பெருந்தகைகள். அப்படி ஆசிரியர் இருக்கிற காலத்தில் தான் எங்களை போல் இருக்கின்றவர்கள், உங்களை போல் இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அறிவுபூர்வமா சிந்திக்கக்கூடிய சிந்தனையை உருவாக்கக்கூடிய தகுதி அந்த ஆசிரியர்களுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கின்ற இந்த நேரத்தில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு அந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறது. போக்சோ சட்டத்தில் வாரம் பத்திரிகைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிற நிறைய பேர் இந்த பாலியல் சீண்டல் அதனால கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? ஆக ஒரு மோசமான ஆட்சி. இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிக்கும் பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கே பாதுகாப்பு இல்ல, காவல்துறை அதிகாரிக்கே பாதுகாப்பு இல்ல. நமக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கிறது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மதுரையில பாத்தீங்கன்னா இது மாநகராட்சி ஆயாச்சு. எல்லாம் உஷாரா இருங்க. மாநகராட்சியில் இருக்கிற மக்கள்லாம் உஷாரா இருக்கணும். கடை வச்சிருந்தீங்களா வரி கட்ட போனா அது ஒரிஜினல் ரசீதியானு பாருங்க. இல்ல போலி ரசீதி போட்டு பில்ல போட்டு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க. மதுரையில் 200 கோடி இப்படி வரி வசூல்ல முறைகேடாக நடந்ததாக பத்திரிகையில் செய்தி, அரசு குறிப்பு செய்தி. 200 கோடி வரி வசூல் செய்தல முறைகேடா செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப 8 அதிகாரி இந்த அரசாங்கத்தின் மூலமா கைது பண்ணி சிறையில் இருக்கிறாங்க. அங்க இருக்கின்ற பல மண்டல குழு தலைவர்கள் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இந்த மாநகராட்சியில் இருக்கிற நம்முடைய கடை வைத்திருக்கும் சரி, வீடு வைத்திருக்கும் சரி, நீங்கள் ஏதாவது வரி கட்ட போனா அந்த வரியில் கொடுக்கின்ற ரசீது உண்மையா என்று பரிசோதனை செஞ்சீங்க. இல்லைன்னா மீண்டும் வரி கட்ட வேண்டியதுலாம் ஆயிரும். ஏன்னா அப்படிப்பட்ட அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது. இந்த ஐடியா யார் கொடுத்தாங்கன்னே தெரியல. போலி ரசீதி அளிச்சு மதுரை மாநகராட்சியில் 200 கோடி வரி வசூல் மட்டும் கொள்ளை அடிச்சிருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் தேவையா? அண்ணா திமுக ஆட்சியில் தான் நிறைய திட்டங்கள். இப்போ ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் மாதிரி ஒரு அச்சடிக்கப்பட்ட இந்த பேப்பர்லாம் வீடு வீடா கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்து இதுல 46 பிரச்சனை இருக்குது. இந்த 46 பிரச்சனையும் இந்த அரசு அலுவலர்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்களா? அந்த அரசு அலுவலர்கள் போய் அந்த டிபார்ட்மெண்ட்ல பேசி உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களாம். அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு 46 பிரச்சனை மக்கள் இருக்கிறது தெரியுது இல்ல? ஏன் 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்க? 4 வருஷமா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. 46 பிரச்சனை இருப்பதுன்னு அரசாங்கமே ஒத்துக்குது, நாம சொல்லல. அவள் அச்சடித்து கொடுக்கப்பட்ட இந்த தாள்ல 46 பிரச்சனை இருக்கின்றது. இந்த 46 பிரச்சனையும் அரசுடைய கவனத்திற்கு எங்களுடைய அதிகாரிகளுக்கு தெரிவிச்சீங்களா? தீர்த்து வைப்புன்னு சொல்றீங்களா? அப்புறம் 4 வருஷமா இந்த அரசாங்கத்தை என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. நாட்டு மக்களை பத்தி சிந்திக்கவே இல்லை. இப்பதான் முதலமைச்சர் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வருது, 2026 தேர்தல் வருது. அதனாலதான் இப்போ திரு ஸ்டாலினுக்கு ஞாபகம் வந்து உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் யாரோட இருந்தாரே தெரியல.
இப்பதான் மக்களோட இருப்பதற்கு முயற்சி பண்றார். அதே மாதிரி புதுக்கோட்டை மாவட்டம் என்றால் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம். புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டுக்கு பிரபலமான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் தான் அதிகமா ஜல்லிக்கட்டு நடக்குது. இன்னைக்கு காலையில கூட அருமை சகோதரர் திரு விஜயபாஸ்கர் ஒரு பக்கம் அழைச்சிட்டு போய் அற்புதமான காளையெல்லாம் காட்டினார். ஆக இந்த விளையாட்டு என்பது நம்முடைய முன்னோரிலிருந்து இன்று வரை நம்முடைய இளைஞர்கள் வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு விளையாட்டு வீர விளையாட்டு. காளையை அடக்கக்கூடிய வீரர்கள் இந்த பூமி தமிழ்நாடு. இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் புகழ்பெற்று விளங்குகிறது. இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு மேன்மைப்படுத்த அதிமுக ஆட்சி வந்தபோது மேலும் உங்களுக்கு உதவி செய்யப்படும் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. ஜல்லிக்கட்டு வீரர்கள், ஜல்லிக்கட்டு நடத்துகின்ற அந்த காளை வளர்த்துகின்ற உரிமையாளர்கள் கோரிக்கை வச்சாங்க. எங்களுக்கு பல இடர்பாடுகள் இருக்கின்றன சொன்னாங்க. பாரம்பரியமாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு அந்த விளையாட்டு அற்புதமா மீண்டும் பிரகாசமா தமிழகத்தில் விளங்குவதற்கு அதிமுக ஆட்சி பல வகையில் உங்களுக்கு உதவி புரியும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்தில் பொதுமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அற்புதமான பூங்கா இன்றைக்கு 10 கோடி ரூபாய் நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்களை புதுக்கோட்டை நகரம், புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தந்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்றன. அந்த சட்டமன்ற தேர்தலிலே இப்படி மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை ஆதரிங்கள், ஆதரிங்கள். அதிமுக அது மட்டும் இல்ல, கொண்டு வந்தது நாங்க, பேர் வச்சது அவிய. நாம் பெற்ற பிள்ளைக்கு அவர்கள் பேர் வைக்கிறாங்க. இது நியாயமா? அதுவே பெற்ற பிள்ளைக்கு அவர் தானே பேர் வைப்பாங்க. ஆக இப்படிப்பட்ட காட்சியெல்லாம் திமுக தான் பார்க்க முடியும். ஆக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நல்ல சாலைகளை கொடுத்தோம், நல்ல பாலங்களை கொடுத்தோம், ஏரி குளம் குட்டை எல்லா இடத்திலும் தூர்வாரி இந்த மக்களை வாழ வைத்த அரசு அதிமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் நினைவு கொடுத்து, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தை உங்கள் துணையோடு மலர வேண்டும். அடுத்த ஆண்டு அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சியில் இருக்கின்ற வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு 2 சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இன்றைக்கு திரு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆயிட்டது. திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.